ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்னாவே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது கேசரி அண்ட் குலோப் ஜாமுன் தான். ஸோ கேசரி ரெசிபி நான் ஆல்ரெடி வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு இன்றைக்கி குலோப் ஜாமுன் ரெசிபி பார்க்கலாம். ஸோ குலோப் ஜாமுன் ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் அதில் இருக்கிற பெரிய ட்ரிக்கே என்ன அப்படின்னா அந்த பால்ஸ் வந்துட்டு உடையாமல் கரெக்டாக பர்ஃபெக்ட் ஷேப்பில் வரணும். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி வந்துட்டு சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்துட்டு இன்றைக்கி சொல்லக்கூடிய டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு குலோப் ஜாமுன் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பிராண்ட் நான் வந்துட்டு எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து அந்த பவுடர்ஸ் வந்துட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இந்த குலோப் ஜாமுன் பவுடர் வந்துட்டு எனக்கு எப்பயுமே பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் எம்டிஆரை விட்டுட்டு நான் மாற மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரீசரில் ஏதாவது நீங்கள் வந்துட்டு அந்த பவுடர் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. தென் வந்து அந்த பவுடரை வந்துட்டு நார்மல் டெம்பரேச்சர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி சாஃப்டான பால்ஸாக வந்துட்டு நல்லா வந்து அந்த டோவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண கையில் வந்து அது ஒட்டாமல் வரும். நீங்கள் எந்த ஒரு எண்ணெயோ ஆயிலோ எதுவுமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண தேவையே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி சாஃப்டாக பால்ஸ் வர அளவு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 hour கண்டிப்பாக அந்த மாவு வந்துட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் ஊறி இருக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி பால்ஸ் பிடிச்சிங்க அப்படின்னா முக்கியமாக இந்த செகண்ட் டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பால்ஸ் பிடிச்சிங்க அப்படின்னா இந்த பால்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்ட் ரவுண்டாக இருக்கணும். எங்கேயுமே வந்துட்டு எந்த ஒரு கிராக்குமே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு பேக்கெட் அந்த எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸில் வந்துட்டு எவ்வளோ வரும் அப்படின்னா 30-35 வந்துட்டு பால்ஸ் வந்துட்டு வரும். பிடிக்கும் போது கொஞ்சம் சின்னதாக நான் காட்டின அளவு பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா தான் பால்ஸ் வந்துட்டு திருப்பி எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் பெருசாகும், திருப்பி வந்து ஜீராவில் போடும்போது கொஞ்சம் பெருசாகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து பால்ஸை பிடிக்கும் போது சின்ன சின்னதாக வந்துட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பிடிச்சி எடுத்துகிட்டு தென் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்லேயே வந்து ஆயிலை வச்சு வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் முக்கியமாக வந்துட்டு நம்ம பால்ஸ் பிடிச்சி வைக்கும்போது அதை வந்து எப்பயுமே வந்து கவர் பண்ணி வச்சுக்கணும். ஏன் கவர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா பால்ஸ் வந்து காய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அதை உலர விடாமல் நாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து கேப் போட்டு ஒரு இதை போட்டு மூடி ஒரு கிளாத்தோ ஏதோ ஒன்று போட்டு மூடி வச்சுக்கணும். ஸோ பர்ஃபெக்டாக வந்துட்டு அந்த பால்ஸ் எல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு ஆயிலை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சியே வந்துட்டு இந்த மாதிரி பால்ஸ் போட்டதுக்கப்புறம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் வந்து சுற்றி ரவுண்டாக வந்துட்டு அது வெந்து வரும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக வந்துட்டு ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுருங்க. ஸோ பால்ஸ் வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகணும் அப்படின்னா நல்லா ஆறணும். நான் சைடில் வந்துட்டு ஜீரா வந்து ரெடி பண்ணுங்கள். எப்படி பண்ணணும் அப்படின்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா எம்டிஆர் பேக்கெட்லேயும் வந்துட்டு அளவு எவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா 4 டம்ளர் சர்க்கரைக்கு 4 டம்ளர் வந்து தண்ணி வந்துட்டு ஊற்ற சொல்லியிருப்பாங்க. அதாவது 400 கிராம் சர்க்கரை எடுத்துக்கணும். நான் வந்து சின்னதாக அந்த டீ குடிப்போம் இல்லையா அந்த மாதிரி டம்ளரில் வந்து நான் 4 டம்ளர் வந்துட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதிலே வந்து ஏலக்காய் வந்துட்டு ஒரு 2-3 ஏலக்காஸ் வந்துட்டு போட்டுட்டு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம எடுத்து வைக்கிற பால்ஸ் வந்துட்டு நல்லா ஆனதுக்கப்புறம் ஜீரா இந்த சைட் சூடாக இருக்கும்போது அதில் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட பர்ஃபெக்ட் குலோப் ஜாமுன் ரெடிங்க. ஸோ முக்கியமாக நம்ம குலோப் ஜாமுன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற பிராண்ட், தென் பால்ஸ் வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் பிடிக்கணும். தென் வந்து பால்ஸ் ஆறி இருக்கணும், ஜீரா நல்லா சூடாக இருக்கணும். தென் வந்துட்டு ஒரு 1/2 டேவாவது நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா பால்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக சிரப்லாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்குங்க. பர்ஃபெக்ட் குலோப் ஜாமுன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.